ஹலோ வெல்கமர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலேசியரில் தாங்க. மலேசியரில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி இருந்துட்டு இதுக்கப்புறம் வந்து நான் வந்து விஜய் கூட வந்து ஒன்றா வந்து வாழ போகிறதா இல்லை, எனக்கு வந்து விஜய் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு எடுத்துட்டாங்களே, இல்லை வந்து விஜய் வந்து மொத்தமாக வந்து அவர் வந்து அவருடைய பழைய வாழ்க்கையை வந்து பார்க்கறதுக்கு வந்து போயிட்டார். அதனால் வந்து அவர் வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து எந்த டிஸ்டர்பும் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து முடிவு எடுத்துட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஆனால் நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி தான் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடி வராரா, இல்லை ஆடி வராரா, பாடி வராரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியாமல் இருக்குது. ஆனால் வெறுங்காலில் வந்து பதறிக்கிட்டு வந்து ஓடி வராருங்க. அப்படியே வந்து வெறுங்காலில் வந்து மல்லி மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடிட்டு வந்து வராங்க. நம்ம மல்லி இருந்துட்டு அதுக்கு முன்னாடியே வந்து மனோகரை வந்து கூட்டிக்கிட்டு இல்லை நான் போகலாண்ணா, நம்ம இங்கே வந்து இருக்கிறது வந்து வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. ஓகே, இதுக்கப்புறமும் வந்து நம்ம வந்து அந்த தப்பை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க பாட்டுக்கு வந்து எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க. சரி, ஓகே, கிளம்புனதும் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமான விஷயம் தான். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி எடுத்த டிசிஷன் வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல டிசிஷன் தான். அந்த இடத்துல வந்து இருந்து எல்லா வேலையும் வந்து நம்ம வந்து பார்த்து பண்ணி கொடுத்தோம். ஆனால் நம்மளே வந்து ஒரு பொருட்டாக வந்து மதிக்காமல் நம்மளே வந்து அசிங்கப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து என்னன்னாலையும் வந்து பேசுவாங்க, அதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு வந்து இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஆளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. நம்ம வந்து அதெல்லாம் வந்து சகிச்சுக்கிட்டு வந்து வாழ்கிறதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து கிடையாது. இதுக்கப்புறமா வந்து சும்மா தேவையில்லாமல் வந்து அவங்க 2 பேரும் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்கெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னால் கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து பொறுத்துக்க முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம மல்லி இருந்துட்டு அந்த இடத்த விட்டு வந்து போகிறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, விஜய் வந்து வெறும் காலில் வந்து மல்லி மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெருவாக வந்து தேடிக்கிட்டு வந்து வந்துட்டுருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம விஜய் வந்து உடனே வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம மல்லி இருந்துட்டு இல்லை எனக்கு வந்து பேசுகிறதுக்கு வந்து விருப்பம் இல்லை, நான் வந்து அப்புறம் பேசிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகர் கிட்ட வந்து சொல்கிறாரு. இருந்தாலும் வந்து மனோகர் வந்து எடுத்து பேசுமா, ஏதாச்சும் வந்து முக்கியமான விஷயமா வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. இல்லை நான் வந்து அப்புறம் வந்து பேசிக்கிறேன், இப்போ வந்து என்ன முக்கியமான விஷயமா வந்து இருக்க போகுது, உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து எப்படி இருந்தோம், என்ன பண்ணுறோம், என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையில் வந்து நீங்களும் நானும் வந்து இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஓகே, எல்லாருக்குமே வந்து தெரிய வரதான், எல்லாருக்குமே வந்து புரிய வரதான். ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு வந்து வாழ்க்கை வந்து மாறும் மாறாமல் இருக்கும் அப்படின்னாலாம் வந்து ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக வந்து மல்லியோட வந்து வாழ்க்கை வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, புதுசாக வந்திருக்கிற ரேணுகா உருவத்தில் வந்திருக்கிற சுடர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து கதிரேசன் கிட்ட இருக்கிற சொத்து தான் வந்து மெயினாக வந்து தெரியுது. மற்றபடி வந்து இவங்கள வந்து பிரிச்சிடணும், இவங்க புருஷன் பொண்டாட்டியாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுடைய தாட் வந்து கிடையாது. கண்டிப்பாக வந்து ஏதோ வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் வந்து அவங்களும் வந்து வந்திருக்காங்க. அவங்க வந்ததுனால வந்து கண்டிப்பாக வந்து இவங்களுக்குள்ள வந்து ஒரு மாற்றம் வந்து உண்டாகுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து உருவாக போகுது. ஏன்னா அவங்கள வந்து பிரிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு வந்து வந்திருக்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து தெரியல. ஆனாலும் அந்த சொத்துக்கள் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும்போது கண்டிப்பாக வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இவங்களுக்குள்ளேயே வந்து அதுக்கப்புறம் கதிரேசனுக்குள்ளேயும் நம்ம விஜய்க்குள்ளேயும் வந்து ஒரு இணைப்பு வந்து உண்டாகலாம், இல்லைனா வந்து ஒரு பிணைப்பு வந்து உண்டாகலாம் அப்படின்றது தான் வந்து நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கதிரேசன் வந்து நினைப்பார், இது வந்து என் பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தார். இப்போ வந்து அவருக்கு வந்து பொண்ணு இருக்குது, என் பொண்ணு மாதிரியே இருக்காளே, இவ தான் வந்து என் ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுற்றிக்கிட்டு வந்து கிடந்தார். ஆனால் இப்போ வந்து என் ரேணுகா வந்து செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவருக்கு வந்து அதே மாதிரி ரேணுகா மாதிரியே வந்து சுடரை வந்து நம்ம விஜய் வந்து கூட்டிகிட்டு வந்து நிறுத்திருக்காரு. இது வந்து ரேணுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயும் வந்து நம்பிட்டு இருக்காரு. ஆனால் இது வந்து ரேணுகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்போ வந்து அவங்களுக்கு வந்து புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அது வந்து புரிய வந்தபோது கண்டிப்பாக வந்து அவங்க வந்து நினச்சி வந்து ஃபீல் பண்ணுவாங்க. என்னடா இது வந்து நம்ம வந்து இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, நம்ம எடுத்து வைக்கிற காலடி மொத்தமே வந்து ரொம்பவே வந்து ஒரு லைஃப்பை வந்து டென்ஷன் ஃபுல்லாக வந்து பண்ணுதே அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம விஜய்க்கு வந்து இருக்குது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து விஜய் போய் எங்கே போனாலுமே வந்து விஜய் போய் வந்து அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து மாட்டிக்கிறாரு. அப்படி வந்து மாட்டிக்கிட்டாருன்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலையில் வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி தான் வந்து நம்ம விஜய் வந்து ஃபீல் பண்ணுவார். சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலையும் மறுபக்கத்தில் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு இதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து நான் வந்து ஏறு எடுத்து கூட வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி வந்து வெளியே வந்தாங்களா என்னன்னு சொல்லிட்டு வந்து புரிய வரல. ஆனால் வெண்பா வந்து நினச்சி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. வெண்பாவும் வந்து மல்லியை வந்து நினச்சி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து விஜய் வந்து புரிஞ்சிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. இவங்க வந்து எனக்கு வந்து பிடிக்கவில்லை, இவங்க வந்து என் அம்மாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்கே வந்து புரிய வருது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெத்த அம்மாவை வந்து பார்க்கும்போது ஒரு பொண்ணுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு எமோஷன் வந்து இருக்கும். ஆனால் அதில் வந்து சுத்தமாக கூட வந்து இவங்க மேலே வந்து நம்ம வெண்பாக்கு வந்து 1% கூட வந்து அந்த ஃபீலிங்ஸ் வந்து இல்லவே இல்லை. அதனால் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து
நம்ம வெண்பாவும் வந்து, "இல்ல எனக்கு வந்து மல்லி அம்மா தான் வந்து வேணும்." அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நெறையவே இருக்கு. 100க்கு 100% வந்து 100க்கு 100 இல்ல 500க்கு 500% கூட வந்து நெறையவே வந்து இருக்கு. அந்த மாரி இருக்கும்போது கண்டிப்பா வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியவே வந்து போயிடலாம். எனக்கு வந்து இந்த பழையபடி வந்து நான் வந்து கதிரேசன் கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டோ, இல்ல வந்து அவன்கிட்ட வந்து வெட்டு குத்தோ வந்து வாங்கிட்டோ எப்படியோ ஒண்ணு கூட வந்து இருந்துருவேன். அப்படின்ற மாரி வந்து நம்ம விஜய் வந்து முடிவு எடுத்தாருன்னா, ஒண்ணும் பிரச்சனையே வந்து கிடையாது. இதுக்கப்புறம் வந்து என் பொண்ணு வந்து வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசனும் வந்து அவகிட்ட வந்து ஏமாந்துட்டு எல்லாத்தையுமே வந்து வாரி தூக்கி குடுத்துருவாரு. ஏன்னா, அவரு சொல்ற வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, "இப்பவே வந்து உனக்கு வந்து இந்த வீட்ட வந்து உன் பேர்ல வந்து எழுதிடுறேன். இப்பவே வந்து சொத்தெல்லாம் வந்து உன் பேருக்கு வந்து மாத்திடுறேன்." அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வீட்ல இருக்கிற நிஷாக்கு வந்து என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "ஒண்ணும் கிடையாது. நீ வந்து நக்கிட்டு தான் வந்து போணும். உங்க அக்கா வந்து எல்லாத்தையும் வந்து சுருட்டிக்கிட்டு வந்து போயிடுவா." உங்க அக்கா இல்ல. உங்க அக்காவா இருக்கிற உருவத்தில சுடரி அப்படின்றவ வந்து எல்லாத்தையும் வந்து எல்லாரையும் வந்து பைத்தியம்னு சொல்லிட்டு வந்து ஏமாத்திட்டு இருந்தா. ஆனா எல்லாரையுமே வந்து பைத்தியமா வந்து மாத்தி விட்டாளே அப்படின்றது தான் வந்து ஒரு மனசு கஷ்டமா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய். see you டாடா.